தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர். அவர் கிருபை என்றுமே உள்ளது. ஹல்லேலூயா. இந்த அபிஷேக நேரத்தில் யாருக்காவது ஏதாவது ஒரு உணர்வுகள், நடத்துதல்கள், மாறுபாடான தோற்றங்கள் ஏதாவது உண்டானுச்சா? யாருக்கு எதுவுமே நடக்கலையா? சார், நான் தொடர்ந்து விசுவாசிப்பேன். ஹல்லேலூயா. ஆமாம், ஒருத்தர்கிட்ட போய் ஒரு ஊழியக்காரர் ஊழியக்காரர் பேர் தெரியல, வெளிநாட்டில் ஊழியம் செஞ்சவர். நீங்கள் ஒரு ஆளுக்கு ஜெபம் பண்ணுறீங்க, அந்த ஆள் சுகமாகலை, அடுத்து என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டார். அந்த பத்திரிக்கை நிருபர்கள் கேட்குறாங்க. அப்புறம் சொன்னார், ரெண்டாவது ஆளுக்கு ஜெபம் பண்ணுவேன். சரி, 100 பேர்த்துக்கு ஜெபம் பண்ணுறீங்க, 100 பேர்த்துக்குமே எந்த மாற்றமே இல்லை, அப்போ என்ன பண்ணுவீங்க? 101வது ஆளுக்கு பண்ணுவேன். அப்போ என் வேலை என்ன? ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்குது. நான் சுகம் கொடுக்கறது இல்லை, ஜெபம் பண்ணுறது என் வேலை அப்படின்னு அதை நிறுத்தவே. எத்தனை முறை தோல்வி அடைஞ்சாலும் என்ன பண்ண போகிறது இல்லை, நான் அதை நிறுத்த போகிறதே இல்லை அப்படின்னாரு. அதே மாதிரி இந்த உங்களை அபிஷேகத்துக்குள்ளே நடத்தி வரங்கள் ஆப்ரேட் ஆகணும். தீர்க்க தரிசன வரம் உங்களுக்குள்ளே இருந்து என்ன பண்ணணும்? வெளிப்படணும். பாசைகளை வியாக்கியானம் பண்ணணும். ஒருத்தர் பேசும்போது, அந்நிய பாஷை பேசும்போது ஒருத்தர் அதை என்ன பண்ணணும்? இதெல்லாம் ஆதி அப்போஸ்தலர்களுக்கு மாத்திரம் உரித்தான பட்டா போட்டு ஆண்டவர் கொடுக்கல. அவருடைய வருகை வரைக்கும் சபையில் எல்லா சபைகளிலும் இது என்ன பண்ணணும்? நடக்கணும். அதுக்காக தான் வேதத்தில் தேவன் எழுதி உங்கள் கையிலையும் என் கையிலையும் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. இந்த அந்நிய பாஷையோட அபிஷேகத்தை பெறாதவங்க தயவு செஞ்சு என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் வேறு எதுக்கோ ஜெபம் பண்ணுறதெல்லாம் நிப்பாட்டிட்டு எனக்கு இது ரொம்ப அவசியம் என்று சொல்லி உணருங்கள். அல்லேலூயா. ஆமாம், நிறைய பேர் இந்த என்னென்ன கன்றாவி யூடியூப் ஒன்று வந்துருச்சு. அது தேவன் நல்ல காரியத்துக்கு பயன்படுத்துறதுக்காகத்தான் என்ன பண்ணாருங்க? உருவாக்குனார். உங்கள் பக்தி வளரணும், விரிவடையணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். இன்றைக்கி ஆளுக்கு அவங்களுக்கு என்னென்னலாம் தோணுதோ அதெல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க? பேசிகிட்டு இருக்கிறாங்க. கேட்குறவங்களுக்கு என்ன கிடையாது தெரியுமா? இது வேதத்தில் இருக்குதா? ஆமாம், வேதத்தில் இப்படி இருக்கா அப்படின்னு. ஏன்னா பைபிளே படிக்கிறது இல்லை. அவங்க சொல்கிறதையே கேட்டுக்கிட்டு, அவங்க சொல்கிறதையே நம்பிக்கிட்டு என்ன பண்ணுறதுங்க? வாழ்கிறது. தயவு செஞ்சு உங்களுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு நெருக்கமான உறவும் நட்பும் இல்லாமல் நீங்கள் இந்த பூமியில் என்ன பண்ண முடியாது? வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது. உங்களை வாழ வைக்கிற ஒருத்தர் தான். அல்லேலூயா. சிலருக்குலாம் என்னென்னா, அந்த சபைக்கு போனால் ரொம்ப நல்லா இருக்கு, எந்த சபைக்கு வேணாலும் போங்க, ஆனால் ஆண்டவர் தான் வாழ வைக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு சில சபைகள்லாம் ஆண்டவர்கிட்ட உங்களை நெருக்கமாக என்ன பண்ணுவாங்க? நடத்துவாங்க. அது நல்லது, ஸ்தோத்திரம். ஆமென். ஆகவே சபை முக்கியமல்ல, உங்கள் வாழ்க்கையில் யார் முக்கியம்? ஆண்டவர் தான் ரொம்ப முக்கியம். அதனால் ஆண்டவர் என்ன பண்ணிடக்கூடாதுங்க? விட்டுறக்கூடாது. தனியாக உட்காந்து என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். ஒரு விசுவாசிக்கு குறைஞ்சது 1 மணி நேரமாவது ஜெபமும் பைபிள் வாசிப்பும் இருக்கணும். ஆமாம். அப்போ ஊழியக்காரனுக்கு எவ்வளோ இருக்கணும்? ஏன்னா ஊழியக்காரங்கிறவன் அவன் கொம்பு முளைச்சவன் இல்லை. ஊழியக்காரன் அதோட அதிகமாக என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். அதிகமாக நேரம் ஆண்டோடைய சமூகத்தில் காத்திருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம ஆராதிச்சிட்டு இருக்கும்போதே, ஆவியில் நிரம்பி ஆராதிக்கும் போதே, டாக்டர்னால் சுகமாகாது அப்படின்னு சொன்ன வியாதிகள் எல்லாம் என்ன ஆகும்? சுகமாகும். விசுவாசிங்க. ஆமாம். செயல்படாத உறுப்புகள் செயல்படும். ஆமாம். இருள் விலகும், வெளிச்சம் அங்கே உண்டாகும். ஆமென். அல்லேலூயா. ஆமாம். உங்கள் மூலமாக இந்த பட்டணத்தில் தேவன் என்ன செய்ய போகிறாருங்க? அற்புதங்களை செய்ய போகிறார். நீங்கள் இதெல்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பிரயாசப்பட்டு நீங்கள் செயல்படுத்துவீங்கன்னா
உங்கள் வீட்டில் சுற்றி உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை என்ன பண்ணுவாங்க தெரியுமா? கனம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கி உங்களை கேவலமாக, அற்பமாக, இலக்காரமாக இப்படியெல்லாம் உங்களை பார்த்து என்ன பண்ணலாம்? பேசிகிட்டு இருக்கலாம், தலையை துலுக்கிட்டு போய்கிட்டு இருக்கலாம். ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த காரியங்களை நீங்கள் வளர்ந்து வளர்ந்து வர வர அபிஷேகத்தில் நீங்கள் நிரம்பி நிரம்பி வாழ வாழ நீங்கள் என்ன பண்ண முடியுங்க? அடங்காதவைகள் எல்லாம் உங்களுக்கு அடங்கும், கீழ்ப்படியாதவைகள் எல்லாம் உங்களுக்கு கீழ்ப்படியும். ஏன்னா இயேசு கிறிஸ்து ஆவியில் நிரம்பி வாழ்ந்தபடினால அவர் நமக்கு ஒரு முன்மாதிரி. அவர் நமக்கு அடிச்சுவடுகளை வைத்து போயிருக்கிறார். நாம் அப்படி அடிச்சுவடுகளில் நாம் என்ன பண்ணணும்? ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எடுத்து வச்சு வாழணும். ஆகவே அவர் காற்றை பார்த்து இறையாதேன்னாரு. என்ன ஆச்சுங்க? அமைதியாயிடுச்சு. கடலை பார்த்து அமைதியாயிரு, சத்தம் போடாத. யாருக்கு சொல்கிற மாதிரி சொன்னார்? நம்ம வீட்டில் இருக்கிற நாய்க்கு நம்ம சொல்லுவோம் பாருங்க, அந்த மாதிரி இயேசு என்ன செய்கிறாருங்க? எதை பார்த்து பேசுகிறாருங்க? பொங்கி எழுந்து சீசர்களை அழிக்கும்படி, இயேசுவை அழிக்கும்படி எழுந்திருக்கிற காற்றையும் கடலையும் தேவன் தம்முடைய வார்த்தையினால என்ன பண்ணாருங்க? அடக்கினார். அடங்குச்சது. இன்னைக்கே நாம் சொன்ன எது சொன்னாலும் அடங்கமானுங்குது. யோசிச்சு பாருங்க, நம்ம உடம்பே நமக்கு அடங்கமானுங்குது. இது ஒரு விஷயம். நம்ம உடம்பே நமக்கு என்ன பண்ண மாட்டேங்குதுங்க? எத்தனை தொந்தரவு பண்ணுது நமக்கு. ஜெபிக்கலான்னு நினச்சி ராத்திரியில் படுப்போம். இன்றைக்கி 5 மணிக்கு எந்திரிக்கணும்னு 7 மணிக்கு தான் தூக்கம் தெரியுது. ஒத்துழைக்கவே மாட்டேங்குது. ஆமாம், கடவுள் நீங்கள் ஆவியில் நிரம்ப நிரம்ப நிச்சயமாக கர்த்தர் இதை செய்வார். நீங்கள் வேறு எந்த விதத்துலேயும் நான் அப்படி நான் விசுவாச அறிக்கையிடுவேன். என்னங்க? ஆமாம், விசுவாச அறிக்கையிடுவேன், அப்புறம் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுவேன். இதெல்லாம் செய்யுங்க. இதெல்லாம் எதுவுமே தவறே இல்லை. இதெல்லாம் செயல்படணும்னா உங்களுக்கு என்ன வேணும் தெரியுமா? அபிஷேகம் வேணும், ஆவியானுடைய நடத்துதல் வேணும். இது எதுவுமே இல்லாமல் நான் 100 ஏக்கர் வாங்க போகிறேன், 1000 பேர்த்து நான் போசிக்க போகிறேன், அனாதை ஆசிரமம் நடத்த போகிறேன், ஏழை பிள்ளைங்களுக்கு பள்ளிக்கூடம் கட்டி கொடுக்க போகிறேன், இது பேசிக்கிட்டே உட்காந்துருக்கலாம் சாவர வரைக்கும். செத்து போனால் கூட என்ன பண்ணாதுங்க? இது நடக்காது. அப்போ கடவுள் என் கூட என்ன பண்ணணும்? என் கூட இருக்கிறாரு. இருக்கிறவரை நான் என்ன பண்ணணும்? முதல்ல மதிக்கணும். என் கூட இருக்கிறவரை என்ன பண்ணணும்? நான் மதிக்கணும். ஆமாம், அவரை ஒரு என் கூட வாழ்கிறவராகவே நம்ம என்ன பண்ணுறதில்ல, கன்சிடர் பண்ணுறதே கிடையாது. ஏதாவது ஒன்று செய்யணும்னா உடனே நம்ம மனசுக்கு மண்டைக்கு மூளைக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சிடுறது, அதை பேசிடுறது. அப்போது அந்த இடத்துல ஆண்டவர் எப்படி இருப்பாருங்க? உங்களால் கைவிடப்பட்டவராக இருக்கிறார். அவர் உங்களுக்கு உதவி செய்ய வந்தவர் உதவி செய்ய முடியாத நிலையில் அவர் என்ன செய்கிறாருங்க? இருக்கிறார். வேதத்தில் அதுக்கு ஆதாரம் இருக்குது. அவர் சொந்த ஊருக்கு போனார். அவங்களே என்ன பண்ணாங்க தெரியுமா? இது மரியாளுடைய குமாரன், இவங்க கூட பிறந்தவங்களாம் நம்ம கூட இருக்கிறாங்க. இவர் தச்சு வேலை பண்ணிக்கிட்டு இருந்தார். இவனுக்கு இப்படிப்பட்ட பாருங்க, இவருன்னு கூட சொல்லலை, இவனுக்கு மரியாதையே இல்லை. அங்க இயேசு என்ன பண்ண முடியலைங்க? அற்புதமே செய்ய முடியல. நீங்க ஆண்டவரை பயன்படுத்தாத வரைக்கும் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்யவே மாட்டார். கையை கட்டி வேடிக்கை பார்த்துட்டே இருப்பார். அல்லேலூயா. ஆமாம், சிலருக்கெல்லாம் எனக்கு சிலரெல்லாம் பண்ணுறது எனக்கு கண்கூடாவே தெரியுது. அவன் பேசுகிற பேச்சு சரியில்லை, நடந்துக்கிற விதம் சரியில்லை, வாழ்கிற முறை சரியில்லை, நிறைய காரியம் வருத்தத்தை கொடுக்குது. ஆனால் பேசுனாலோ அவங்க பக்கத்தில் உட்காந்து தோலை தடவி கொடுத்து அப்படின்னு இப்படிலாம் தடவி கொடுத்து கண்ணு மயிலே இப்படி செய்யாதீங்கப்பா அப்படின்னு சொன்னால் கூட அவங்ககிட்ட என்ன இல்லை, கேட்குற மனநிலை இல்லை. அதனால் நான் சொல்ல முடியாத நிலைமைக்கு என்ன செஞ்சுருக்கிறேன், நான் தள்ளப்பட்டிருக்கிறேன். நான் எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு சிலரெல்லாம்
ஆனால் அவங்க சொன்ன என்ன பண்ணவே மாட்டாங்க, கேட்கவே மாட்டாங்க. அவங்களாம் கடவுள் தான் என்ன பண்ணணும், மாற்றணும். ஸ்தோத்திரம். அவரும் மாற்ற மாட்டார். ஏன்னா அவருக்கு தான் வாழ்க்கையில் என்ன கிடையாது, இடமே இல்லையே. ஆமாம். இன்றைக்கி சபை எப்படி இருக்குன்னு நினச்சிங்கன்னா, அப்படியே தாளாட்டணும். தாளாட்டுவா சீராட்டுவா தாளாட்டுவா நீ வாளாகாமல் தலையாவாய். ஆமாம். உனக்கு உடுத்திக்கிறதுக்கு துணியே இல்லையா, இன்னும் ஒரு வருஷத்தில் பாரு உனக்கு பீரோ வழியா கர்த்தர் என்ன பண்ணுவாருங்க, துணியை தருவார். நான் எதேச்சியாக ஒரு யூடியூப்பில் கேட்டேன். அதெல்லாம் கேட்டதுக்கு பிற்பாடு இப்போ எனக்கு பார்க்குற ஆசையை சுத்தமாக போயிடுச்சு. எனக்கும் யூடியூப்பில் போடுறதுக்கு மெசேஜ் போடுறதுக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப நான் போடலாமா வேண்டாமா, அந்த எதுக்கு அதெல்லாம் போட்டுக்கிட்டு தேவையில்லாத வேலையை செஞ்சுக்கிட்டு. ஸ்தோத்திரம். ஒருத்தர் பேசுகிறார், நான் ஒரு காலத்தில் இன்னர்வியர்ஸ்னு தெரியுமா, ஒரு சிலருக்கெல்லாம் தெரியாது பாவம். ஜட்டி பனின்னு இல்லாமல் இருந்தேன், இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியத்துக்கு வந்தேன். இன்னைக்கு ஒரு சூட்கேஸ் வழியா பிரிக்காத சட்டி பனின்னு உள்ள இருக்குதான். அட கன்றாய் பிடிச்ச நாய, இதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதமான்னு நான் கேட்குறேன். அது யூடியூப்பில் போட்டு என்ன கர்த்தர் அப்படி என்ன பண்ணியிருக்கிறாரு, தான் வைத்த வளர்த்திக்கிறதுக்கு கர்த்தர் என்ன பண்ணுறதில்ல, நம்ம ஆசீர்வதிக்கிறது இல்லை. ஸ்தோத்திரம். அப்புறம் ஏதோ ஒரு சபையில் கேள்விப்பட்டேன், அது எனக்கு உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியாது. நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிற இந்த விதத்தில் நாங்கள் சொன்னாங்க, இதெல்லாம் யூடியூப்பில் போட்டால் அப்போ எனக்கு என்ன ஆவாங்க, எதிரிகள். ஏன்னா அதை தான் ரொம்ப பேர் ரசிக்கிறாங்க, அதை தான் ரொம்ப பேர் என்ன பண்ணுறாங்க, விரும்புகிறாங்க. அது யூத்துக்கு வந்து இன்னைக்கு இருக்க யூத்துக்கு வந்து சினிமா பார்க்க முடியலையா, அதனால் அங்கே போனால் அது எப்படி தெரியுதுங்க, சினிமா தியேட்டர் மாதிரி இருக்குது. ஆமாம். ஆறாத நேரத்தில் லைட் பூரா ஆஃப் பண்ணிடணும். அப்போ தான் ஆவியானவர் என்ன பண்ணுவாராம். அது எனக்கு முழுசுமாக தெரியல, சொல்ல தெரியல, நான் கேட்டதை அது மறந்து போச்சு. அது எனக்கு தேவையில்லைங்கிறனால முழுசுமாக எனக்கு கவனம் கொடுத்து என்ன பண்ணல, கேட்கல. சென்னையில் தான் இருக்குது அந்த சபை. அவ்வளோ யூடியூப்பில் பிரபலமானவர். ஏன்னா ஆவியானவர் வெளிச்சமாக இருக்கும்போது அவரால் என்ன பண்ண முடியாது, வெளிச்சத்தில் வெளிச்சம் தெரியாது. கரெக்டாக சொன்னாங்க. இருட்டாக இருக்கும்போது அவர் இறங்கினாருன்னா என்ன தெரியும். எப்படிலாம் ஜனங்களை வந்து செம்மொழியாடு ஆக்கி வச்சுருக்காங்க. ஸ்தோத்திரம். அதனால் இன்றைக்கி சபையில் இருக்கிறவங்க இந்த மாதிரி நிறைய செய்தியை கேட்டு என்ன ஆகி போச்சுன்னு சொன்னால், நாம் ஏதாவது நீ இப்படி வாழக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, இது தப்பு அப்படின்னு பிரசங்கம் பண்ணால், போடா உன் சபைக்கு வராட்டி போயிட்டு போகுது. திருச்செங்கோட்டில் எத்தனை சபை இருக்குது. ஏன்னா தாளாட்டிருக்கும், தூக்கி சீராட்டிருக்கும், பாராட்டிருக்கும், ஏராளமான பேர் இருக்காங்க. நீ என்ன பெரிய கொம்பேன், இதெல்லாம் நாங்கள் என்ன பண்ண முடியாது, இப்படியெல்லாம் கேட்டுட்டு உட்காந்துருக்க முடியாது. அப்படி யாராவது மனநிலையில் இருந்தீங்கன்னா கும்பிடு போடுறேன். ஆமாம். ஸ்தோத்திரம். நல்லவர், கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆமாம். நீங்கள் உங்கள் பிள்ளை தப்பு பண்ணுனா கண்டிக்கிறதே இல்லையா, கண்டிப்பீங்களா கண்டிக்க மாட்டீங்களா, கண்டிக்க தானே செய்கிறீங்க. இப்படி செய்யாதனால எடுத்து என்ன பண்ணுறீங்க, நீங்கள் அடிக்க கூட செய்கிறீங்க. அதே தான், அதே நிலைமையில தான் நான் இங்கே வந்து நிற்கிறேன். ஏன்னா வேதம் சொல்லுது, ஒரு ஊழியக்காரன் ஆத்துமாக்களுக்கு என்ன பண்ணுறவன், உத்தரவு கேரண்டி பண்ணுறவன். அப்போ கேரண்டி பண்ணக்கூடிய அளவுக்கு அவன் என்ன பண்ணணும், உழைக்கணும். அங்கே இந்த ஏசிக்கு கேரண்டி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அவன் எப்படி உருவாக்குறான், அவன் உருவாக்கும் போதே நான் இந்த ஏசி மிஷினை என்ன பண்ணுறேன், நான் 5 வருஷம் கேரண்டி கட்டி கொடுத்துருக்குறேன். அப்போ 5 வருஷத்துக்கு அது என்ன ஆகக்கூடாது, ரிப்பேர் ஆகக்கூடாது, தரமானதாக உருவாக்கணும்னு அவன் நினைக்கிறான். உருவாக்கும் போதே நினைக்கிறான். அதனால் அதுக்கு என்ன பிரச்சனையும் வராது. ஆனால் கேரண்டி இல்லாத ஒரு பொருளை வாங்கி பாருங்க, நாளே நாளில் போயிடும். அப்போ ஒரு ஊழியக்காரன் என்பவன், ஒரு சபை மேய்ப்பன் என்பவன், ஒரு சபையில் போதிக்கிறவன் என்பவன் சபைக்கு என்ன செய்கிறாருங்க, உத்தரவாதம் பண்ணுகிறவன்.
கணக்கு கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? நான் என்ன பண்ணணும்? எதுக்கு கணக்கு கொடுக்கணும்? எனக்கு என்ன அழைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த அழைப்பில் நான் உண்மையாக இருக்கிறேனாங்கிறதுக்கு மட்டும்தான் என்கிட்ட கணக்கு கேட்பார். மற்றதுக்கெல்லாம் என்கிட்ட என்ன பண்ண மாட்டாருங்க, வந்து கணக்கு கேட்க மாட்டார். ஸ்தோத்திரம். அப்படியெல்லாம் சொல்லி மிரட்டினாலாம் பயந்துக்குவேன்னு சொல்லி என்ன செய்யாதீங்க, என்ன வந்து மிரட்டி பார்க்காதீங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமாம், எனக்கு சபையை கொடுத்துருக்கிறார், சபையை நடத்தணும். உங்களுக்கு என்ன, எனக்கு இந்த வாரம் பூரா என் கூட என்ன பேசுகிறாரோ அதை உங்களுக்கு சொல்கிறது தான் என் வேலை. மாறுறதும் மாறாததும் உங்களுடைய வேலை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மாறுவதற்கான எல்லா பிரயாசத்தையும் எடுக்கிறேன். உங்களுக்காக சில நேரங்களில் நான் ஜெபிக்கும் போது எனக்கு கண்ணீர் வருது, அழுறேன். எப்படியாவது இவங்க வாழ்க்கையை, இவங்களுடைய சுபாவத்தை, இவங்களுடைய புத்தியை பரிசுத்த ஆவியானவரை நீர் கிரியை செய்து மாட்டீர். ஆதங்கம் வருது. ஆமாம், நீங்கள் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் மாறலினாலும் என் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர் மாற்றுவார். அந்த நம்பிக்கையோடு நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க வசனத்தை. நீதிமொழிகள் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள். புத்திமதியை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான், கடிந்து கொள்ளுதலை. நிறுத்தி. எதை விரும்புகிறவன்? புத்திமதி. இன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாருக்காவது புத்தி சொல்ல முடியுதான்னு பாருங்க. நீங்க யாருக்காவது புத்தி சொல்லி பாருங்க, கேட்குறாங்களான்னு பாருங்க. உங்க பெற்றவங்களுக்கு நீங்க புத்தி சொல்லி பாருங்க, கேட்க மாட்டாங்க. யார் சொல்லி யாரும் கேட்க மாட்டாங்க. அது எங்க கொண்டு போய் முடியும்? எங்க கொண்டு போய் முடியும்? எங்க முடியும்? அது நன்மையில முடியுமா? ஜீவன்ல முடியுமா? அது இல்லை. அந்த காலத்தில் நீங்க யோசிச்சு பாருங்களேன். நான்லாம் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் அப்பா குடிகாரர் தான். ஆனால் எங்கள் அப்பா கொண்டு என்ன பண்ணேன்? பயந்தேன். எங்கள் அப்பாவுக்கு உரிய மரியாதை என்ன பண்ணேன்? நான் கொடுத்தேன். அடுத்து வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனோ, நல்லா சொல்லுங்க. கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனோ புத்திமதி விரும்புகிறவன். அதுக்கு அடுத்து என்ன? அதுக்கு எதிர்ப்பது என்ன? கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனோ மிருக குணம் உள்ளவன். என்ன குணம்? அப்போ அது சபைக்குள்ள உட்கார்ந்து இருக்குமா? சொல்லுங்க. அவரை அந்த மிருக குணம் உள்ளவங்களை பாஸ்ட் நடத்த முடியுமா? சொல்லுங்க. எந்த ஊழியக்காரனாவது நடத்த முடியுமா? முடியாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்ககிட்ட நீங்க மிருக குணமா இருக்கீங்களா, மனுஷிக குணத்தில் இருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. தாவீத கர்த்தர் பாருங்க, சவுல் தப்பு பண்ண பெரிய தப்பெல்லாம் ஒன்றும் பண்ணலை. ஜனங்கள் ராஜா வேணும்னு கேட்டபோது சவுலை தான் முத ராஜாவை உண்டாக்குனார். அவன் சந்ததி தான் என்ன இருக்கணும்? ராஜாவா வந்திருக்கணும். ஆனால் அவன் பெரிய என்ன பாவம் பண்ணிட்டான் சொல்லுங்க? பெரிய பாவமாக என்ன பண்ணிட்டான்? சாமுவேல் வர்றதுக்கு முன்னால், அதுக்கு முன்னால் என்ன செஞ்சது? இப்போ போய் எல்லாத்தையும் கொன்னுட்டு, எதையுமே தப்ப விடாத, எல்லாத்தையும் கொன்னுருன்னாரு. அதனால் கொழுன்னு இருக்கிற ஆட்டை போகிறான். என்ன செஞ்சிட்டான்? அது நமக்கு கூட ஆசை வரும், இதெல்லாம் ஏன் சாகடிக்கணும், இதெல்லாம் கொண்டு போய் கோயிலுக்கு கொண்டு போய் கொடுத்தா ஆண்டவருக்கு பலி செலுத்தினா ஆண்டவர் சுகந்த வாசனையாக என்ன பண்ணுவாருங்க அப்படின்னு கூட எடுத்து வச்சுருக்கலாம். மேலோட்டம் பார்க்கும்போது என்னவா தெரியுதுங்க? நல்லதாக தான் தெரியுது. ஆனால் அது ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத ஒரு செயல். அவ்வளவுதான். இதுதான் ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? அவனை ராஜாவாயிராதபடி தள்ளிவிட்டார். அடுத்தது தாவீது அபிஷேகம் பண்ணுறார். தாவீது சாதாரண ஆளுங்கிறீங்களா நீங்கள்? எல்லாம் நாடே எங்கே போயிருக்குது? யுத்தத்துக்கு போயிருக்குது. ஐயா, இவர் என்ன பண்ணுறாருங்க? அரண்மனை மேலே சவுத்து மேலே ஏறிக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறாருங்க?
ஊரில் எவாவெல்லாம் நல்லா இருக்கிறாளான்னு என்ன செஞ்சிட்டு இருக்கிறான், பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அங்கே ஒரு அம்மா குளிச்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டான். கரும் பிடிச்சவனுக்கு அந்த நேரத்தில் அவனுக்கு என்ன பண்ண முடியல, உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ண முடியல. போய் தூக்கிட்டு வாங்கடா அவளை, கற்பழிச்சிட்டான். அவள் கற்பமாயிட்டா. ஆனால் அவன் புருஷன் எங்கே இருக்கிறான், யுத்தத்தில் இருக்கிறான். யுத்தமெல்லாம் முடிஞ்சு புருஷன் வந்தானா, நான் இல்லாத போது நீ எப்படிடி கற்பமான, குடும்பத்துக்குள்ள என்ன வரும், பிரச்சனை வரும். அப்போ என்ன பண்ணணும், புருஷனை கொண்டு விட்டா வேலை முடிஞ்சிச்சு, அவளை நமக்கு சொந்தமாக வச்சுக்கலாம். எவ்வளவு பெரிய துரோகம். இன்னும் படிச்சிங்கன்னா நிறைய இருக்கும். சீமையின்னு ஒருத்தன் தான். அவன் என்ன பண்ணிட்டு இருப்பான் தெரியுமா, தூசிப்பான் அவனை. இவனுடைய மகன் அப்சலோம் வந்து துரத்தும் போது ராஜ்ய பார்த்து விட்டுட்டு என்ன பண்ணுவான், ஓடுவான். உயிருக்கு பயந்துக்கிட்டு ஓடிக்கிட்டு இருப்பான் இவனும் இவன் கூட்டமெல்லாம் சேர்ந்து. அப்போ சீமை என்ன பண்ணுவான், அவன் சவுலை சேர்ந்தவன். அதனால் வந்துடுறேன் கண்டபடி திட்டுவான், சண்டைப்படி சாப்பிடுவான். பக்கத்தில் இருக்கிறவன் சொல்லுவான், படத்தளபதி நீன்னு சொல்லு, அவனை என்ன செஞ்சுட்டு வரேன், நான் தலையை வெட்டிட்டு வரேன் படியுமா, போட்டுட்டு வரேன் படியுமா. அப்போ சொல்லுவான், கர்த்தர் எனக்கு என்ன பண்ணியிருக்கிறார், இப்போ அனுமதிச்சிருக்கிறார். அவன் தூசிக்கிறத நான் கேட்கணும்னு கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார். அப்போ அதெல்லாம் படிக்கும்போது நமக்கு எப்படி தோணுது, ச்சே தாவீது ரொம்ப நல்லவையா, தன்னை தூசிச்சவங்களை கூட என்ன பண்ணியிருக்கிறார், இந்த நேரத்தில் உயிருக்கு பயந்து ஓடுறான், வெட்டுறக்கு ஒருத்தர் ரெடியாக இருக்கிறான், அதெல்லாம் அனுமதிக்காமல் என்ன பண்ணிட்டாருங்க, மன்னிச்சிட்டார். ஆனால் சாக போகிற நேரத்தில் அவன் பையன் சாலமோட்ட என்ன தெரியுமா சொன்னான், யார் பைபிள் படிச்சவங்க சொல்லுங்க, யாராவது அவன் மேலே ஒரு கண்ணு நீ என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், வச்சுக்கிட்டே இருக்கணும். என்ன இப்படி அவன் என்ன பண்ணுவான், தூசிச்சான், அவனை நீ சும்மா விட்டுறாரு. எப்போ எப்போ பழி வாங்குற உணர்வு என்னைக்கு வரைக்கும் இருக்குதுங்க, சாகர வயசில் என்ன உணர்வு, யாருக்கு அதை அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணுறான், பையனுக்கு. பையன் கூப்பிட்டான் சீமையை கூப்பிட்டு, இந்த எல்லையை விட்டு நீ என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது, போகிற நாளில் நீ என்ன ஆயிடுவ, ஏன்னா அவனுக்கு தெரியும் இவன் போவான், இவனை கொல்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி அவன் என்ன பண்ணுறான், அந்த எல்லையை விட்டு போயிட்டு வர்றான். போயிட்டு வந்தோடனே அவன் என்ன பண்ணிட்டானுங்க, கொன்னுட்டான். இந்த சாகடிக்கிறதுக்கு யார் காரணம், மன்னிச்சான நிஜமேல அவன் சொல்லுங்க. ஆனால் இவ்வளோ மோசமான அந்த தாவீதோட யார் இருந்தா சொல்லுங்க, தேவன் கூட இருந்தார். என்ன காரணம் தெரியுமா, அவன் ஒரு இடத்துல சொல்கிறான், இந்த தீர்க்கதரிசியை சவுல் காலத்தில் போய் தாவீதை நீ என்ன பண்ணிட்டு வா, அபிஷேகம் பண்ணிட்டு வா, நான் இவனை ராஜாவாக இராதபடிக்கு என்ன பண்ணிட்டேன், நான் தள்ளிட்டேன். சாமுவேலு இனிமேல் வந்து இவர் என்ன கிடையாது, சவுல் வந்து ராஜா கிடையாது, நான் தள்ளிட்டேன். அதனால் இப்போ அடுத்த ராஜாவை நீ என்ன பண்ணணும், அபிஷேகம் பண்ணணும். அது ஈசாயின் மகன் தாவீதுன்னு சொன்னோடனே அவன் சொல்கிறான், ஐயோ நான் இப்படி தாவீதை ராஜாவா அபிஷேகம் பண்ண போனேன்னு சவுலுக்கு தெரிஞ்சிச்சுன்னா சவுல் என்ன பண்ணிடுவான், அவன் ராஜா. ஏன்னா நான் ராஜாவா இருக்கும்போது இன்னொரு ராஜாவை நீ அபிஷேகம் பண்றேன்னு என்ன பண்ணிடுவான், என்னை கொன்னுடுவான் அப்படின்னு யார் பயப்படுறாங்க, சாமுவேல் தீர்க்கதரிசி பயப்படுறான். இதே நாத்தான் தீர்க்கதரிசி இவன் பாவம் பண்ணிட்டான், இப்போ வந்து நேராக வந்து நிற்கிறான், ஒரு கதை ஒன்று சொல்கிறான். ஏன்னா ஆட்டுக்குட்டினா தாவீதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தார்ல, ஆட்டுக்குட்டி ரொம்ப ரொம்ப ஆட்டுக்குட்டி கதையை சொன்ன உடனே இவருக்கு என்ன ஆகி போச்சுங்க, எவன் அந்த தப்பை பண்ணுனா அவனை என்ன பண்ணிடணும், அவன் மரணத்துக்கு நியமிக்கப்பட்டவன், அவனை கொன்னே ஆகணும் அப்படிங்கிறான். அது வேறு ஆள் இல்லை, நீ தாண்டா அப்படின்ட்டான். அந்த ஆள் யாரு, நீ தான். கற்பழிச்சதும் இல்லாமல் இச்சையே பாவம், கற்பழிச்சதும் இல்லாமல் அவனை கொலையும் பண்ணி அவனுடைய ஆட்டை நீ என்ன பண்ணிட்ட, திருடிக்கிட்டிய அப்படின்னு சொல்கிறான். அவன் என்ன தெரியுமா சொல்கிறான், உடனே ஒப்பு கொடுத்து சரண்டர் ஆகிறான். 51வது சங்கீதத்தை எழுதுறான், உங்களுடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துறாதீங்க. சவுல் மாதிரி அவன் என்ன பண்ணலுங்க, கடிந்து கொள்ளுதலுக்கு எதிர்த்து நிற்க
இல்லை. மிருக குணம் அவங்கிட்ட இல்லை. சவுல் பழி செலுத்துற போறான். ஜனங்க என் மேல இப்பதான் பிரியமா இருப்பாங்க, பழி செலுத்துற வரைக்கும் நீ நில்லு அப்படிங்கிறான். சாமுவேல் சொல்றார், இல்லை இல்லை, கர்த்தர் எனக்கு இந்த அனுமதியை கொடுக்கல, நான் போறேன் அப்படின்னு. என்ன பண்ண தெரியுமா சவுல்? சாமுவேலுடைய வஸ்திரத்தை தொங்கலை பிடிச்சி என்ன பண்றான்? இழுத்து அவன் சால்வைய கிழிச்சிட்டான்னு சொல்லி எழுதி இருக்குது. அப்ப என்ன குணம் அது? மிருக குணம். நீங்க நல்லவங்களா வாழணுங்கிறதுக்காக தான் உங்களை என்ன பண்றேன் சில நேரங்களில் இப்படி செய்யாதீங்கன்னு கடிந்து கொள்ளுதல். ஆமா, கடிந்து கொள்ளு. அவன் அப்படி நீதிமான் என் தலையில் என்ன பண்ணணும்? என் தலையில வந்து கொட்டணும். ஆமா, நீங்க நான் 2 வீட்டில் போய் 2 பேர்த்த கொட்டிட்டு வரேன், அந்த ஆள் அடுத்த நாள் இந்த சபையில் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நீங்க இருப்பீங்களா? முதல்ல இப்ப சொல்லுவீங்க. யார்? பேதுரு சொன்னார்ல, யார் மறுதலித்தாலும் நான் என்ன பண்ண மாட்டேன்? மறுதலிக்க மாட்டேன். அது மாதிரி நீங்க யார் என்னை கொட்டினாலும், நீங்க 100 கொட்டு கொட்டினா கூட நான் இங்க தான் சார் சபைக்கு வருவேன். 4 வாரத்துக்கு காட்டமா பேசுனேன்னு வச்சுக்கோங்க, 5ஆவது வாரத்துக்கு ஏன்டா சபைக்கு வந்து போனோம், இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு நாம என்ன பண்ணுவோம்? நமக்கு ஏத்த ஊழியர்களை, நம்ம செவிக்கு ஏற்ற மாதிரி பேசக்கூடிய ஊழியர்களை தேடி நாம போயிடுவோம். கர்த்தர் பேசுற ஊழியர்காரங்களை தேடி போக மாட்டோம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. ஆமா, அவன் சொல்றான், நீதிமான் என் தலையில என்ன பண்ணணும்? கொட்டணும். கொட்டுனா அது எனக்கு எப்படி தெரியுமா? என் தலையில ஏன்னா ஒவ்வொரு எண்ணெய் அவன் மேல ஊத்தும் போதெல்லாம் அவனுடைய வாழ்க்கையில ப்ரொமோஷன் வந்துச்சு. அது அபிஷேகத்துக்கு இணை. அல்லேலூயா. அப்ப நீதிமான் என்னை கடிந்து கொள்ளும் போது என்னங்க அது? என் தலையில கொட்டும் போது அது எனக்கு என்னவா இருக்குது? அபிஷேகம். என்னை உயர்த்தக்கூடிய தயவு கர்த்தர் எனக்கு என்ன செய்யறாருங்க? கொடுக்கிறார். ஆனா இன்னைக்கு அந்த எந்த சபை, நாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னால சில ஊழியக்காரங்கள நாங்க கூடி பேசிக்கிட்டு இருக்கும்போது எல்லா ஊழியக்காரங்களுடைய ஆதங்கமும் இதுதான். இன்னைக்கு சபையில் என்ன பண்ண முடியலைங்க? கடிந்து பேச முடியலைங்க. எல்லார்த்தையும் என்ன பண்ண வேண்டியதா இருக்குதுங்க? தாளாட்ட வேண்டியதா இருக்குது. கொஞ்சம் கடினமா பேசுனா அடுத்த வாரம் என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க? சபைக்கு வரமானுங்கிறாங்க. சபைக்கு வரலைன்னா காணிக்க போயிருங்க. காணிக்க போச்சுன்னா நம்ம பொழப்பு போயிருங்க. என்னங்க பண்றது? அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்க வேண்டியதுதான் அப்படின்னு ஒரு சிலர் அப்படியே சொன்னதை என் காதால் என்ன பண்ணேன் நான் கேட்டேன். வேதனையான விஷயம். இந்த 21ஆம் நூற்றாண்டில் போகிற சபையினுடைய நிலைமையை நினைக்கும் போது ரொம்ப பரிதாபமாக இருக்குது. ஹல்லேலூயா. அதனால் நான் உங்களுக்கு பிரியமாக இருக்க நான் ஆசைப்பட்றேன். நீங்கள் எல்லாரும் இந்த சபைக்கு வரணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் சில நேரங்களில் கண்டிக்க வேண்டிய நேரத்தில் என்ன பண்ணுவேன்? கண்டிப்பேன். எனக்கு என்ன பொறுப்பு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரோ அதை செய்ய வேண்டியது என்னுடைய என்னுடைய கடமை. என் கடமையை நான் சரியாக செஞ்சு நான் பரலோகத்துக்கு, என்னுடைய பின்னால் வர்ற ஆடுகளும் நானும் எங்கே போயிடுவோம்? பரலோகத்துக்கு போவோம். 13 நீதிமொழிகள் 13:18. இதுக்கு அப்படியே நேர்மாறான ஒரு வசனம். புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் லட்சியையும் அடைவான். நல்லா கவனிங்க. புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் லட்சியையும் அடைவான். இன்னைக்கு இதெல்லாம் ரொம்ப குறைஞ்சு போச்சுங்க. சபையில் ஜெபம் பண்ண வாங்கன்னு கூப்பிடுறீங்க. எங்கள் வீட்டில் இப்படி ஒரு பிரச்சனை, எங்கள் வீட்டில் இப்படி ஒரு காரியம், அதனால் என்ன பண்ணுங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு கூப்பிடுறீங்க. யாராவது எனக்கு அட்வைஸ் பண்ணுங்க, எனக்கு வேதத்திலிருந்து புத்தி சொல்லி கொடுங்க அப்படின்னு யாராவது கூப்பிடுறீங்களா? எந்த சபையிலாவது கூப்பிடுறாங்களா? நானும் கூப்பிட்டதில்லை. நானும் 2 ஊழியக்காரர் 3 ஊழியக்காரர் கீழே இருந்துட்டு வந்தேன். நானும் ஒரு நாள் என்ன பண்ணதில்லை, எங்கள் வீட்டுக்கு வாங்கய்யா, எனக்கு என்ன பண்ணுங்க, கொஞ்சம்
ஆனால் இப்படி சொல்லுவேன் நான், வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க, என் மனைவிக்கு வந்து என்ன பண்ணிட்டு போங்க, புத்தி சொல்லிட்டு போங்க. இப்போ என்ன கேட்கணும் நாம? எனக்கு புத்தி சொல்லுங்க. புத்தி சொல்லி புத்தியை கேட்டாவே பிரச்சனை சால்வ் ஆயிரும். நான் ஜெபம் பண்ணியெல்லாம் பிரச்சனை சால்வ் ஆகாது. என்ன கோமதி, சரிதானே நான் சொல்றது? சரி, ஜெபம் பண்ணியே நம்ம புத்தியே தெரியாம ஜெபம் பண்ணி எப்படிங்க மாறும்? ஒரு பைத்தியக்காரன் ஜெபம் பண்றான்னு வச்சுக்கோங்களேன், அவன் ஜெபம் கேட்கப்படுமா? நமக்கு புத்தி சரியில்லை. அப்ப நாம ஜெபம் பண்ணா ஜெபத்தை ஆண்டவர் கேட்டுருவாரா? சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் நீங்க என்ன கேட்கணும்? நீங்க எங்கிட்ட கேட்க வேண்டாங்க, எனக்கு வந்து அவ்வளவா படிப்பறிவெல்லாம் இல்லை, நான் +2லேயே ஃபெயிலு. நீங்களாம் நிறைய டிகிரி படிச்சிருக்கிறீங்க. MBA படிச்சு உட்காந்துருக்கிறாரு, MCA படிச்சு உட்காந்துருக்கிறாரு. அப்புறம் அம்மா என்ன MPhil. ஐயோ சாமி, அவங்களாம் காலேஜுக்கு போகிறவங்க. நான் 1வது 2வது பையனோட உட்காந்துக்கிட்டு ஓ அப்படின்னு சொல்லி தரக்கூடிய ஒரு ஆசிரியர். நான் வந்து உங்களுக்கு புத்தி சொன்னால் சரிப்பட்டு வராது. அதனால் யார்கிட்ட கேளுங்க? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, புத்தி கேளுங்க. ஆண்டவரே, குடும்பத்தில் எனக்கு என்ன செய்ய தெரியல, நடத்த தெரியல. ஆண்டவர்கிட்ட உண்மையை ஒத்துக்குங்க, வாழ தெரியல. ஆமாம், இந்த ஒரு தொழில் பண்ணும்போது இந்த ஆளுகிட்ட போய் எப்படி பேசுறதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு சொல்லி கொடுங்க. ஏன்னா அவ வேதம் சொல்லுது, கடைசி காலங்களில் எல்லாரும் கர்த்தரால் என்ன பண்ணியிருப்பாங்களாம், போதிக்கப்பட்டிருப்பாங்களாம். இதுவும் ஒரு வாக்குத்தத்தம். கடைசி காலங்களில் எல்லாரும் கர்த்தரால் அவங்க வந்துடுறேன். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 8 படிச்ச மாதிரி இருக்குது. யோவான் 6ஆம் அதிகாரம் 45வது வசனம். எல்லாரும் தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று தீர்க்கதரிசிகளின் ஆகமத்திலே எழுதியிருக்கிறதே. சொல்லுங்க, எங்க எழுதியிருக்குது? தீர்க்கதரிசிகளின் ஆகமத்தில். முன்னால பழைய ஏற்பாட்டில் என்ன எழுதியிருக்கிறார் கர்த்தர்? எல்லாரும். சொல்லுங்க, என்ன? எல்லாரும். சொல்லுங்க, எத்தமா சொல்லுங்க. கொஞ்சம் பேருக்கு இல்ல, எல்லாருக்கும். எல்லாரும் என்ன பண்ணிருப்பாங்களா? தேவனால என்ன பண்ணிருப்பாங்களா? போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று எழுதியிருக்கிறதே. ஆகையால் என்ன அர்த்தம்? அந்த மேல சொன்ன வசனத்துக்கு அழுத்தம் கொடுக்கிறாரு. அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறணும், அந்த வார்த்தை நிறைவேறணும். அப்படின்னா என்ன பண்ணணுமா? ஆகையால் பிதாவினிடத்தில் கேட்டு. சொல்லுங்க, என்ன பண்ணணும்? கேட்டு. என்ன கேட்குறீங்க நீங்க? எனக்கு 2 வீடு வேணும் சார், என் பிள்ளைக்கு மாப்பிள்ளை வேணும் சார், 100 பவுன் போடணும் சார். கேளுங்க, அதெல்லாம் கேளுங்கள. அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் ஒரு வசனத்தை வேற வச்சு பிடிச்சிட்டு இருக்கிறீங்கல்ல. அதனால் என்ன வேணாலும் என்ன பண்ணலாம்? கேட்கலாம். கேளுங்க, கொடுத்தா வாங்கிக்கோங்க. தசமாவத்தை மட்டும் கொண்டாந்து என்ன பண்ணிடுங்க, போட்டுருங்க. ஆமாம். என்ன கேட்கணும்? எனக்கு போதிங்கப்பா, எனக்கு சொல்லித்தாங்கப்பா. ஒரு கணக்கு தெரியலனா அந்த டீச்சர்கிட்ட போய் என்ன பண்ணுது அந்த பிள்ளை? டீச்சர் எனக்கு தெரியலைங்க டீச்சர், என்ன பண்ணுங்க, எனக்கு இதை சொல்லித்தாங்க. குழந்தை மாதிரி மாறுங்க, தயவு செஞ்சு குழந்தையா மாறுங்க. மாறிட்டீங்கன்னா ஜெபம் ரொம்ப நேரம் ஓடுங்க. கண்ணை மூடி 1 மணி நேரம் ஜெபம் பண்ணியாச்சுன்னு கண்ணை திறந்தா அந்த முள்ளு 1 2 நம்பர் தான் தாண்டி இருக்குது. அதே பக்கத்து விட்டு ஆயா கிட்ட போய் உட்காந்து பேசுனா, ஐயோ 7 மணி ஆகி போச்சா, நேரம் போனதே. அது என்னன்னு எனக்கும் புரிய மாட்டேங்க. மனுஷங்கிட்ட மனுஷன் பேசும்போது நேரம் போறதே தெரியல. ஏன் என்ன காரணம் சொல்லுங்க?
ஒரு மனிதன் ஒரு மனிதனிடத்திலேயோ ஒரு மனுஷி ஒரு மனுஷியினிடத்திலேயோ பேசும்போது என்ன பண்ணமானுங்குது? நேரம் போகிறதே. ஆமாம் தானே? உண்மையா பொய்யா? ஆமாம். ஆனால் ஜெபத்தில் போய் உட்கார்ந்தா மணி அடிக்கடி பார்க்க வேண்டியதாக இருக்குது. கெடியார் இல்லாத ரூமில் போய் தயவு செஞ்சு உட்காருங்க. என்ன காரணத்தினால மனுஷங்கிட்ட பேசும்போது நமக்கு நேரம் போகிறது தெரியல? ரெண்டு இருதயமும் ஒத்து போயிடுச்சு. ரெண்டு இருதயமும் ஒத்து போயிருக்கு. அப்போ உங்கள் இருதயம் என்ன இருக்கணும்? ஆண்டவரோட ஒத்து போயிருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. என்ன 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 எங்க எங்க ஒத்து போயிருக்கணும்? இசைந்து இருக்கணும். அவரோடு என்ன பண்ணியிருக்கணும்? இசைந்து இருக்கணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமாம். அப்போ நமக்கு அவர் பேசுவார், நாம என்ன பண்ணுவோம்? நீ எடுத்தோடனெல்லாம் அவர் பேச மாட்டாருங்க. ஆனால் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமாக கர்த்தர் என்ன பண்ணுவார் உங்கள் கூட? ஆமாம். பைபிள் இல்லாமல் ஜெப ரூமுக்கு போகக்கூடாது. பைபிள் இல்லாமல் ஜெப அறைக்குள்ள என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. அப்படிப்பட்ட ஆட்களோடு சீக்கிரத்தில் கர்த்தர் என்ன பண்ணவே மாட்டாருங்க. பேசுறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம். அவர் சொல்லுவார், உணர்த்துவார். ஆமாம். ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போதே என்ன பண்ணுவாருங்க? இந்த வேத வசனத்தை பாரு, இங்கே திருப்பு அப்படின்னு நம்ம மனசில் என்ன பண்ணும்? பளிச்சு பளிச்சுன்னு வரும். அதுதான் கர்த்தர் பேசுறது. அதில் வந்து தான் படிப்படியாக வந்து அப்புறம் பக்கத்தில் உட்காந்து பேசுகிற மாதிரி ஒரு அனுபவத்துக்கு நம்ம வர முடியும். அப்போ பைபிளோட போங்க ஆண்டோடைய சமூகத்துக்கு. எனக்கு கர்த்தர் உணர்த்த, நான் எழுதி வச்சதெல்லாம் பேசல, எழுதி வச்சுட்டு வர்றேன், வேற எதையோ பேசிட்டு இருக்கிறேன். ஏன்னா என் சிந்தைக்குள்ள கர்த்தர் என்ன பண்றாருங்க? அந்த வார்த்தைகளை போடுறாரு. ஆண்டுட்டு போய் என்ன கேட்க போறீங்க? என்ன கேட்க போறீங்க? புத்தி கேளுங்க. புத்தி இருந்தா பிழைச்சுக்குவான். புத்தி இருந்தா நீங்க பிழைக்கலாம். அல்லேலூயா. புத்தி இல்லைன்னா பிழைக்க முடியாது. குடும்பத்தில் பிரச்சனை வரத்தான் செய்யும், தொழிலில் பிரச்சனை வரத்தான் செய்யும். போகிற நீங்கள் எங்கே போனாலும் அங்கே பிரச்சனையாக தான் இருக்கும். ஆமாம். யோசேப்பு எங்கே போனாலும் அந்த இடம் என்ன பண்ணப்பட்டுச்சுங்க? ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. யோசேப்பு போகிற இடமெல்லாம் என்னங்க? ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. ஏன்? கர்த்தர் அவனோட இருந்தார். அவர் கர்த்தருடைய சத்தத்தை, சங்கீத புஸ்தகத்தில் சொல்லியிருக்குது, கர்த்தர் அவனை வசனத்தினால் புடமிட்டார். வசனத்தினால் அவனை என்ன பண்ணாருங்க? உருவாக்கினார். ஆனால் யோபு புஸ்தகத்தை யோசேப்பு புஸ்தகத்தை, ஆதியாகம புஸ்தகத்தை வாசிங்கன்னா யோசேப்பு ஒரு இடத்துல கூட ஜெபம் பண்ணாங்கிறதே நீங்கள் என்ன பண்ண முடியாது? பார்க்கவே முடியாது. அப்போ அதுக்காக நான் யோசேப்பு சொல்லிட்டீங்க, ரைட்டு, எனக்கு ஒரு நல்ல உதாரணத்தை காமிச்சு கொடுத்துட்டீங்க. நான் என்ன பண்ண மாட்டேன் இனிமேல்? யோசேப்பே ஜெபம் பண்ண மாதிரி பைபிளில் இல்லை. அப்போ நான் மட்டும் எதுக்கு? இல்லை. ஆனால் அவர் யாரு கூட இருந்தார்? வேதம் சொல்லுது, சங்கீத புஸ்தகத்தில் கர்த்தருடைய வசனம் அவனை என்ன பண்ணிச்சுங்களா? உருவாக்குச்சு. அப்படின்னா கர்த்தரிடத்தில் என்ன பண்ணியிருக்கிறாருங்க? பேசியிருக்கிறார், ஜெபம் பண்ணியிருக்கிறார். கர்த்தர் அவனோட தரிசனங்களை கொடுத்திருக்கிறார், சொப்பனங்களை கொடுத்திருக்கிறாரு. எழுதப்படல, ஆனால் அவர் வாழ்க்கையில் என்ன செஞ்சிருக்குதுங்க? அதெல்லாம் இல்லாமல் ஆண்டவர் செய்யவே மாட்டார். யாக்கோப்பு லாமான் வீட்டுக்கு போகிறான். நல்லா கவனிங்க. இந்த கர்த்தரோட பேசி அவருடைய ஞானத்தை பெற்றுக்கொண்டவங்க எல்லார் மூலமாகவும் மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். லாமான் வீட்டுக்கு போகிறான், பரதேசியாக போகிறான், ஒரு கோலும் கையுமா போகிறான். ஆனால் அவனுக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு அவங்க அப்பா எப்படி, அவங்க அப்பாவுக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு அவங்க அப்பா எப்படி அனுப்புனாரு? அவங்க பாட்டன் எலியேசர்கிட்ட உச்சிதமான செல்வங்களை கொடுத்து அனுப்புனாரு. இவனை இப்போ என்ன பண்ணுறாங்க? அம்மாவும் அப்பாவும் வெறுங்கையை அனுப்பிச்சி விட்றாங்க. அவனுக்கு கர்த்தர் தரிசனமானார். அவன் லாமான் வீட்டுக்கு போனான். அவன் சொல்கிறான், உன் நிமித்தம் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாருங்க? வசனத்தை எடுத்து காமிச்சிட்டு இருக்கிறேன், எனக்கு நேரம் இல்லை. உன் நிமித்தம் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார்? என்னை
நம்ம நிமித்தம் நம்ம குடும்பமே என்ன ஆசீர்வதிக்கப்படல, நம்ம வாழ்க்கை அப்படி இருக்குது. அப்போ அடுத்தவங்க எங்களை போய் நம்ம ஆசீர்வதிக்க போகிறோம்? சொல்லுங்க. நீங்க நெஞ்ச நிமித்து சொல்ல முடியுமா? என்னால் என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது, என்னால் என் குடும்பத்தில் சமாதானம் பொங்கி வழிகிறது, என்னால் என் குடும்பத்தில் தேவ பிரசன்னம் வழிந்து ஓடுகிறது சொல்ல முடியுமா யாராவது? அப்படி வாழணும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. சும்மா நானும் என் புருஷனும் கச்சேரிக்கு போகிறான் அப்படிங்கிற மாதிரி பைபிளை தூக்கி இக்கத்தில் வச்சுக்கிட்டு சமயம் கிடைச்சா வருவோம், சமயம் கிடைக்கலனா நேரம் இல்லைங்க. எங்கள் வீட்டுக்காரரு கறி எடுத்துட்டு வந்து இட்லி சுட்டு தர சொன்னாருங்க. இதெல்லாம் ஒரு காரணம். கடவுளை தேடுறதுக்கு நம்ம 1008 காரணங்களை சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம்? அவாய்ட் பண்ணுறோம். இல்லை, நம்ம குடும்பம் முதலாவது என்ன பண்ணப்படணும்? என் மூலமாக என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும். வெறி உங்களுக்கு வேணும், தாகம் உங்களுக்கு வேணும். அல்லேலூயா. ஆமாம், என் குடும்பம் வறுமையில் என்ன பண்ணக்கூடாது? வாழக்கூடாது. என் குடும்பம் கடனில் வாழக்கூடாது. என் குடும்பம் நோயில் வாழக்கூடாது. என் குடும்பம் சுற்றி இருக்கிறவங்களுக்கு பழிச்சொல்லா இருக்க கூடாது. என் மேலே விழுந்தது உத்தரவாதம். நான் இந்த குடும்பத்தை என்ன பண்ண போறேன்? நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படு. ஒரு ஆள் இந்த குடும்பத்தில் விசுவாசிச்சா அந்த குடும்பத்தை கர்த்தர் காப்பாற்றுவார். வாக்கு பண்ணி இருக்கிறவர் வாக்கு மாற மாட்டார். அது உன் மேல விழுந்த உத்தரவாதம். ஆகவே நீ வைராக்கியமானோட சமத்துல முழங்கால் போடு, கைகளை உயர்த்து, ஆராதி, கேளு ஆண்டவர்கிட்ட. நான் எப்படி வாழணும்? நான் என்ன செய்யணும்? ஒரு ராஜாவுக்கு விரோதமா 4 தேசத்தின் ராஜாக்கள் எழும்பி வந்துட்டாங்க. ராஜாக்கள் புத்தகத்தை வாசிக்கும் போது நமக்கு தெரியும். அவன் சொல்றான், ஆண்டவரே, நீர் பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் இல்லாதவனுக்காகிலும் உமக்கு உதவி செய்கிறது லேசான காரியம். ஆனா எங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அவன் அப்படியே கேட்கிறான், நான் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. ஆனா என் ஜனத்தை நான் என்ன பண்ணணும்? காப்பாற்றணும். அந்த காப்பாற்ற வேண்டிய பொறுப்புல நான் ராஜாவா இருக்கிறேன். யாரெல்லாம் பொறுப்பில் இருக்கிறீங்க? உங்க குடும்பத்தை காப்பாற்றுற பொறுப்புல கையை உயர்த்துங்க. நீங்க சொல்லணும் ஆண்டவர்கிட்ட போய், எனக்கு என்ன செய்யறதுன்னு சூழ்நிலை இப்படி மாறிக்கிட்டே போகுதுப்பா, எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆனா நீர் உதவி செய்ய வல்லவர். எனக்கு புத்தியை தாங்க, எனக்கு புத்தியை தாங்க, எனக்கு புத்தியை தாங்க கேட்குறேன் ஆண்டவர்கிட்ட. அல்லேலூயா. யோவான் சுவிசேஷ புத்தகத்தை விட்டுட்டீங்களா, வச்சிருக்கீங்களா? ஆமா. கேட்டோர்னு ஒரு மனுஷன் மேல கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குறாரு, தீர்க்க தரிசன வார்த்தை வருது, அவங்க பாடி ஜெயிக்கிறாங்க. ஹல்லேலூயா. இவங்க பாட தொடங்கின பொழுது சத்துருக்கள் என்ன பண்ணப்பட்டாங்க? சிதறடிக்கப்பட்டார்கள். இப்போ ஆலோசனை கர்த்தர் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயல்களிலே மகத்துவமானவர். ஹல்லேலூயா. அப்போ நீங்க ஆண்டவர்கிட்ட போய் கேட்கணும். வசனத்தை வாசிங்கம்மா. எல்லாரும் தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று தீர்க்கதரிசிகளின் ஆகமத்திலே எழுதியிருக்கிறது. ஆகையால் பிதாவினிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்கிறவன் எவனும் என்னிடத்தில் வருகிறான். இல்லைன்னா இயேசு கூட நெருங்க முடியாதுங்க. இயேசு உங்க தெய்வமா வச்சுக்கலாம். நீங்க இயேசு என் மீட்பர்னு சொல்லிக்கலாம், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லிக்கலாம். நான் விசுவாசத்தில் அப்படியே என்னங்க, காக்கா பறக்கிற காக்காயை வானத்திலே என்ன பண்ணிடுவேன்? நிப்பாட்டிடுவேன். அவ்வளோ பெரிய விசுவாச வீரன்.
இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுது, இயேசு சொல்லுகிறார், இந்த வார்த்தை சொன்னவர் இயேசு சொல்லுகிறார், ஒருவன் பிதாவினிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்ளுகிறவன் மட்டும்தான் என்கிட்ட என்ன பண்ண முடியும், வர முடியும். அப்ப என்ன இருதயம் இருக்கிறவர்கள் ஆண்டவர்கிட்ட வருவாங்க? கற்றுக்கொள்ளுகிற இருதயம் இருக்கிறவர்கள். கற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு என்ன செய்வார் ஆண்டவர்? தவறுகளை சுட்டி காட்டுவார். இதை செய்யாதேன்னு சொல்லுவாரு, இதை பண்ணாதேன்னு சொல்லுவாரு, இப்படி வாழாதேன்னு சொல்லுவாரு. அப்போ அந்த இடத்துல நம்ம உள்ள உடைஞ்சு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன இருதயத்தில் இல்லை? கற்றுக்கொள்ளுகிற இருதயத்தில் இல்லை. அப்போ அவங்க யாருக்கிட்ட போக முடியாது? ஆண்டவர்கிட்ட போக முடியாது, பிரசன்னத்துக்குள்ள வாழ முடியாது. ஸ்தோத்திரம். பிரசன்னத்துக்குள்ள வாழ முடியாது. நீங்க எங்க போனாலும், எந்த இடத்துல நின்னாலும் உங்களை சுற்றி தேவ பிரசனம் இருந்துகிட்டே இருக்கணும். அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. எந்த இடத்துக்கு போனாலும், எந்த நபர்கிட்ட பேசினாலும் உங்களை சுற்றி தேவ பிரசனம் இருந்துச்சுன்னு சொன்னா அந்த இடமெல்லாம் உங்களுக்கு வெற்றியாவே அமையும். நீங்க தோற்று போகவே மாட்டீங்க. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கை உயர்ந்துகிட்டே இருக்கும். சிலர்லாம் போய் வேலைக்கு சேர்ந்தோடனே கம்பெனியே க்ளோஸ் ஆகி போயிடுது. ஆவிக்குரிய கிறிஸ்தவங்க போய் உட்காந்து சேரில் உட்காந்தாங்கன்னா அந்த கம்பெனி என்ன ஆகி போயிடுது? ஸ்டிவால் ஆயிடுது. நிறைய கம்பெனி இன்னைக்கு சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அங்கே எனக்கு அதான் யோசனையாக இருக்குது. அங்கே ஒரு கிறிஸ்தவம் கூட இல்லையா? அந்த ஒரு கிறிஸ்தவ நிமித்த கம்பெனி என்ன பண்ணணும்? கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். நீங்க ஏற பஸ் எல்லாம் ஆக்சிடென்ட் ஆகாம ஏன் போகுது தெரியுமா? சொல்ல மாட்டீங்க. மேசாக்கு கோயம்புத்தூர்ல இருந்து வந்தாரு, பஸ் ஆக்சிடென்டே ஆகல. ஏன்? நீங்க அந்த பஸ்ஸுக்குள்ள இருந்தீங்க. ஹல்லேலூயா. நீங்க இருக்கிற இடம் என்ன ஆகணும்? ஆசீர்வதிக்கப்படணும். நான் இதெல்லாம் என் வாழ்க்கையில் நிறைய பார்த்துருக்கிறேன். ஹோட்டலுக்கு உள்ள போனா ஈ ஓடிக்கிட்டு இருக்கோம். சர்வரெல்லாம் சும்மா உட்காந்துருப்பான். என் பிள்ளை சொல்லுவா, இந்த ஹோட்டலுக்கு அப்பா கூட்டிட்டு வந்தீங்க, ஒரு ஆளு கூட இல்லை. அவன் இலைய போட்டு இட்லி வைக்கங்காட்டிய ஃபுல்லாகி போயிடும். ஹல்லேலூயா. ஆமாம். சில நேரங்களில் சில கடையில் விற்பனை ஆகாமல் வெள்ளரிக்காயை வச்சுட்டு வந்துருப்பாங்க. சார் நீங்கள் தான் சார் போனி, கரெக்டாக சில்லறையை கொடுங்கம்பாங்க. நான் மனசுக்குள்ளே ஜெபம் பண்ணிட்டு வருவேன். அடுத்த நாள் போய் கேட்பேன், எப்படிம்மா போனியாச்சு? நல்லா ஆச்சு சார். கர்த்தர் நல்லா அமோகமாக எல்லாத்தையும் என்ன பண்ணாருங்க? விற்கும்படி செய்தார். ஹல்லேலூயா. உங்கள் நிமித்தம் தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். ஆமாம். உங்களுக்கு விரோதமாக எவங்க எழும்ப முடியும்? எனக்கு சிலர் சொல்றதெல்லாம் கேட்கும்போது என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானம் ஆவார்கள். நீ போய் அவங்களோட சமாதானம் ஆக மாட்ட. உன் வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தா சொல்லுங்க, என் வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தா என்னுடைய சத்துருக்கள் என்னை தேடி வந்து என்ன ஆவாங்க? சமாதானம் ஆவார்கள். ஆமாவா இல்லையா? யாருக்கெல்லாம் சத்துரு இருக்கிறாங்க ஐயா ஒருத்துங்க, இன்னையோட மாத்திரலாம். யாருமே உங்களுக்கு சத்துருவே இல்லையா? சத்துருக்கள் இருக்காங்களா? யாரு? தாமஸ் ஜேக்கப்பா? உங்களுக்கு மனிதர்கள் சத்துருக்களா இருக்காங்க அப்படின்னு சொன்னா உங்க வழி சரியில்லை. அடிச்ச ஆணித்தரமா நான் சொல்லுவேன். அல்லேலூயா. நீ என் பிரசங்கம் தப்புன்னு தூக்கி எஞ்சிட்டு போனா எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. போறவங்களாம் போகட்டும். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. ஆமா. வசனத்தை எடுப்போம். ஏன் அப்படி போகணும்? ஆதியாகமம் புத்தகத்தில் ஆதியாகமுடைய வாழ்க்கை, ஆபிரகாம்
தூர்த்து போடுவாங்கல்ல, இந்த துறவுகளுக்கு 26 ஆதியாகமம் 26 இந்த வசனம். இந்த துறவுகளுக்கு பேரு பாருங்க, ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 16வது வசனம். அபிமெலேக்கு அது ஒரு ராஜா என்ன சொல்றான்? ஈசாக்கை நோக்கி நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானாய் என்றான். இது எத்தனாவது சந்ததி? ஈசாக்கு இரண்டாவது சந்ததி. ஆபிரகாம், ஈசாக்கு. இது இப்போ ஒரு தேசத்தினுடைய ராஜா சொல்றான். என்ன சொல்றான்? நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களோட நீ அண்ணா ஆயிட்ட, பலத்தவனானாய். அதனால நீ எங்க தேசத்துல என்ன செய்யக்கூடாது? இருக்க பயம். யாருக்கு? யாருக்குங்க பயம்? பரதேசியா போயிருக்கிற ஈசாக்க பார்த்து, ஈசாக்கு விருத்தி அடைகிறத பார்த்து, ஈசாக்கு ஆசீர்வதிக்கிறத பார்த்து ஒரு ராஜாவுக்கு என்ன உண்டாகுது? பயம் உண்டாகிறது. இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. ஹல்லேலூயா. பயப்படுறாங்களா? சொல்லுங்க, பயப்படுறாங்களா? பயப்படணும். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவங்க ரட்சிப்புக்கு வரணுங்கிறதெல்லாம் அடுத்த விஷயம். அவங்க சபைக்கு வருவாங்களாங்கிறதெல்லாம் அடுத்த விஷயம். ஒருவனை பிதா இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரமாட்டான். அது அடுத்த விஷயம். அது ஆண்டவர் செய்வார். ஆனால் உன்னை கண்ட ஜனங்களுக்கு என்ன இருக்கணும்? பயம் இருக்கணும். நீ ஜனத்தை கண்டு பயந்துகிட்டு இருக்கிற அப்படின்னு சொன்னா வழி என்ன இல்லை, சரியில்லை. வழி சரிப்படுத்து, பாதையை சீர்படுத்து, கர்த்தருடைய சமூகத்தில் உட்காரு, அவரை நோக்கி கேளு, புத்தி கேளு. ஹல்லேலூயா. ஆமா, பாருங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. அடுத்தது, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானாய். அப்பொழுது ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கோடாரம் போட்டு அங்கே குடியிருந்து தன் தகப்பனாகி ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின்பு பெலிஸ்தியர் தூத்து போட்டதுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவனுக்கு இட்டிருந்த பெயர்களின்படி அவைகளுக்கு பெயரிட்டான். ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். கேராரூர் மெய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மெய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தங்களோட வாக்குவாதம் பண்ணினபடியினால் அந்த துறவுக்கு ஏசேக் என்று பெயரிட்டான். வேறொரு துறவை பெயரிட்டான். போரிட்டான் இல்ல, பெயரிட்டான். என்னங்க இன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்க சொல்லுங்க? ஒருத்தவங்களுக்கு விரோதமா வர்றான், நீங்க சண்டை போட்டு விரோதத்தை என்ன பண்றீங்க? பெருசாக்குறீங்க. அப்ப எதிரி உருவாகாம பின்ன என்ன பண்ணுவான்? அவன் ஒரு வார்த்தை பேசணும்னா நீங்க என்ன பேசுறது? 9 வார்த்தை, 4 வார்த்தைகள் இல்லை, 10 வார்த்தை பேசலைன்னா மனசு என்ன பண்ண மாட்டேங்குதுங்க? கேட்டு விட்டாலே விட்டுறதாத. நான் வேற சோறு உப்பு போட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? ரோஸ் அப்படி என்ன பண்ணுதுங்க? பொத்துக்கிட்டு வந்து எதையாவது ஒன்று பேச வைக்குது. அங்க பேசுறதுனால என்ன உண்டாகுது? பிரச்சனை பெருசாகுது. அவன் விட்டுட்டான், வச்சுக்கடா, போடா போடா. என் கூட யார் இருக்கிறா? கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் எனக்காக என்ன பண்ணுவாரு? எல்லாம் செய்வார், எனக்கு எல்லாம் செய்வார். வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையால் அதற்கு சித்தனாய் என்று பெயரிட்டான். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், ஏங்க முதல் 2க்கு வாக்குவாதம் பண்ணாங்க, அப்புறம் 3வதுக்கு ஏன் வாக்குவாதமே பண்ண வரல?
அவங்க தெரிஞ்சாங்களே இல்லையோ, கர்த்தர் அவன் குணத்தை பார்த்தார், கர்த்தர் அவன் செயலை பார்த்தார். என் பலத்தில் நான் பலத்தவன் தான், ராஜாவே என்னை கண்டு என்ன பண்ணாருங்க, பயப்பட்டார். இப்போ நான் நினச்சிருந்தேன்னா என்ன பண்ணியிருக்கலாம், எவன் என்கிட்ட வாக்குவாதம் பண்ணுறானோ அவனை எல்லாம் என்ன பண்ணியிருக்கலாம். இன்னைக்கு மேய்ப்பர்கள் தான் வந்து போராட்டம் பண்ணாங்க, ராஜாக்கள் வரல, சிப்பாய்கள் வரல. கவனமாக கவனிங்க, யார் வந்து இது எங்களுடையதுன்னு சொல்கிறாங்க, மேய்ப்பர்கள். இப்போ இவனுக்கு அவங்களை எதிர்க்கிறதுக்கு பலன் இருந்துச்சா இல்லையா, சத்தமாக சொல்லுங்க, இருந்துச்சா? ஏன் ராஜாவே என்ன பண்றான், பயப்படுறான். அப்படி ராஜாவே பயப்படக்கூடிய அளவுக்கு ஜனம் பெருத்தவனா இருக்கிற ஒருத்தன் ஒரு கூட்ட மேய்ப்பர்கள் வந்து போராடும் போது என்ன பண்றான், விட்டு கொடுத்துட்டான். தன் பலத்தை உபயோகப்படுத்தவில்லை. சொல்லுங்க, தன் புத்தியை உபயோகப்படுத்தவில்லை. இன்னைக்கு நிறைய பேர் கெட்டு போய் சீரழிஞ்சு போயிருக்கிறதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா, புத்தி. புத்தி. அல்லேலூயா. ஆமா, ரெண்டாவது முறையும் வர்றான், அப்பவும் அவன் ஜெயிச்சிருக்கலாம், ஆனா நிம்மதியா வாழ முடியாதுங்க. தினம் அங்க என்ன நடந்துகிட்டே இருக்கும், சண்டை நடந்துகிட்டே இருக்கும், போராட்டம் நடந்துகிட்டே இருக்கும். உங்க வீட்டில் ஏன் தெரியுமா தொடர்ந்து போராட்டம் நடந்துகிட்டே இருக்குது, உங்க வீட்டில் ஏன் தொடர்ந்து சண்டை நடந்துகிட்டே இருக்குது, ஏன் ஒரு மாசம் 30 நாள் நிம்மதியா என்னால் என்ன பண்ண முடியல, வாழ முடியல? என்ன தெரியுமா, உன் புத்தியில நீ வாழ்ந்துட்டு இருக்கிற, உன் பலத்துல வாழ்ற. ஹல்லேலூயா. இருக்கீங்களா? கவனம் இருக்குதாங்க? அப்ப நீ யாரை சார்ந்து வாழணும், அவரை சார்ந்து வாழற. எல்லா சூழ்நிலைக்கும் நீங்க பிடிச்சுக்குங்க அவரைவே. எங்க அவரு தாங்க கண்மலை, அவரு தாங்க சகல விதமான ஆறுதலின் தேவன், அவர் தாங்க இரக்கங்களின் பிதா, அவர் தான் காலத்தை தம்முடைய கரத்தில் வைத்திருக்கிறவர். உன் காலத்தை மாற்றக்கூடிய ஆற்றல் அவருக்கு மட்டுமே உண்டு, அவரை மட்டும் கெட்டியா பிடிங்க. ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்க, தொடர்ந்து நடந்துக்கிற விஷயம் எல்லாம் என்ன பண்ணீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி வந்ததுக்கு பிறகு பாருங்களேன், 24வது வசனத்துல வாசிங்க. அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே. என்ன சொல்றாருங்க, இப்போ இவன் விட்டுட்டு வர்றான், மனசுக்குள்ள என்ன இருந்திருக்கும், வலி இருந்திருக்கும், மனசுக்குள்ள ஆதங்கம் இருந்திருக்கும். என் வாழ்க்கையில் ஏன் இப்படி, ஆண்டவர் எங்கள் அப்பாவை அழைச்சி தானே வந்தோம், நாங்கள் இவ்வளோ ஆசீர்வாதம் இருக்குதே, ஆனால் எங்கள் ஆசீர்வாதத்தை வேற ஒருத்தன் நாங்கள் வெட்டின துறவை எங்களுதுன்னு சொல்லி என்ன பண்ணுறான், பிடுங்குறான். அப்படிங்கிற ஆதங்கமெல்லாம் அவனுக்குள்ள என்ன செஞ்சுருக்குங்க, இருந்திருக்கும், வேதனை இருந்திருக்கும். ஆனால் கர்த்தர் அவனோட என்ன பண்ணுறாரு, அதை மாற்றுவதற்காக பேசுகிறார். என்ன சொல்றாரு, பயப்படாதே. சொல்லுங்க, கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்தமா இந்த நாளில் எடுத்துட்டு போங்க. உங்க வாழ்க்கை நடக்கிற எந்த ஒரு சூழ்நிலையை கண்டும், உங்க எதிர்காலத்தை குறிச்சும், எனக்கு எப்படி ஆகுமோ என்கிற மனநிலை அடிக்கடி எனக்கு வருது சார் அப்படிங்கிற நிலையில இருப்பீங்கன்னா, கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார், நீ என்ன பண்ணாத, பயப்படாத, நான் உன்னோட கூட இருந்து. இந்த வருஷத்துல ஆரம்பத்தில் சொன்ன வார்த்தை திரும்ப வருது, நான் உன் கூட இருக்கேன், நான் உன் கூட இருக்கேன். சொல்லுங்க, நான் உன் கூட இருக்கேன், நான் உன் கூட இருக்கேன். திரும்ப திரும்ப சொல்லுங்க, நீர் என்னோடு இருக்கிறீர் ஆண்டவரே, நீர் என்னோடு இருக்கிறீர். ஆகவே நான் என்ன பண்ண மாட்டேன், பயப்பட மாட்டேன். எந்த சூழலுக்கும் என்ன பண்ண மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். ஸ்தோத்திரம். என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை ஆசீர்வதிக்கிறாரு. ஈசாக்கின் நிமித்தம் இல்லை, யோசேப்பை ஆசீர்வதிச்சது யோசேப்பின் நிமித்தம் இல்லை, ஆபிரகாமின் நிமித்தம். இப்போ நீங்களாம் யாருடைய சந்ததி? சத்தமா, சத்தியமா, சத்தியமா நீங்க ஆபிரகாமுடைய சந்ததியா? ஹலோ, எப்படி ஆபிரகாமுடைய சந்ததியா மாறினீங்க? ஏசப்பாவுக்கு என்னைக்கு பிள்ளையானீங்களோ அன்னைக்கே ஆபிரகாமுடைய சந்ததி. அப்ப யார் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார்? என் நிமித்தம் இல்ல, எங்க பாஸ்டர் நிமித்தம் இல்ல, நான் இந்த சபைக்கு போறது நிமித்தம் இல்ல,
ஆபிரகாமின் நிமித்தம் கர்த்தரனை ஆசீர்வதிக்கிறார். சபை காட்டி கொடுக்கிற வேலை செய்யுது, அவ்வளவுதான். நீ பிடிச்சுக்கிறதுல தான் உனக்கு ஆசீர்வாதம். நான் யாரு? ஆபிரகாமின் சந்ததி. கிறிஸ்துவுக்குள் நான் யாரு? ஆபிரகாமின் சந்ததி. ஹல்லேலூயா. இன்னைக்கு பொருளாதார ஆசீர்வாதங்களை குறித்து பேசினா சில ஊழியக்காரங்களுக்கும் மூத்த ஊழியக்காரங்களுக்கெல்லாம் என் வயிறு என்ன பண்ணுதுங்க? பத்திக்கிட்டு எரியுது. அது எரியட்டும். ஆனால் ஆபிரகாம ஆவிக்குரிய ரீதியிலையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சார், உலக பிரகாரமான பொருளாதார ரீதியிலையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சார். ஆகவே நீ ஆபிரகாமின் சந்ததியா இருந்தா நீ ஸ்பிரிச்சுவலாகவும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உலக பிரகாரமாகவும் நீ என்ன பண்ணிருப்ப? ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நான் சீக்கிரம் முடிக்க விரும்புறேன். வாசிங்க, வேகமா வாசிங்க. அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். அவ்விடத்திலே ஈசாக்கின் வேலைக்காரர் ஒரு துறவை வெட்டினார்கள். அபிமெலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அகுசாந்தும் அவன் சேனாதிபதியாகிய பிகோலும் கேராரிலிருந்து அவனிடத்துக்கு வந்தார்கள். யார் வரா? ராஜா வரா. யார் வரா? அபிமெலேக்கு. அது முக்கியமே இல்லைம்மா. அபிமெலேக்கு வர்றான். அபிமெலேக்கு முத என்ன சொன்னா? நீ போயிரு, நீங்க இருக்க கூடாது. இப்போ கர்த்தர் பேசினதுக்கு பிற்பாடு, கர்த்தருக்கு பலி செலுத்தினதுக்கு பிற்பாடு யார் வரா? அபிமெலேக்கு வர்றான். அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் இன்னொருத்தனையும் கூட கூட்டிட்டு வரான். அவன் சேனாதிபதியாகிய பீகோலும். என்ன பயம், துணைக்கு 2 பேர் என்ன செய்யறான்? கூட்டிட்டு வந்து என்ன சொல்றான்? கேராரிலிருந்து அப்பொழுது ஈசாக்கு அவர்கள் நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றான். அதற்கு அவர்கள், ரொம்ப முக்கியமான வார்த்தை, நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார். நீங்க நாம சொல்லிக்கிட்டு தெரியுறோம் கர்த்தர் என்னோட இருக்கிறாருன்னு. நம்மளை பார்க்கறவன் எவனும் கர்த்தர் என்னோட இருக்கிறாருன்னு சொல்றது இல்லை. என்னங்கய்யா? ஆமா தானே? கர்த்தர் என்னோட பாட்டு வேற பாடிடுறோம். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. எங்க வெற்றி வருது? ஒரு வெற்றி வரமானுங்குதே. பக்கத்தொட்டுக்காரன் சொல்லணும், நம்மளை பகைச்சவன் சொல்லணும், நம்மளை எதிர்த்தவன் சொல்லணும், கர்த்தர் உன்னோட இருக்கிறார். நீ ஆராதிக்கிற தேவன், நீ நம்புகிற தேவன், நீ சர்ச்சுக்கு போறியே, உன்னோட கர்த்தர் இருக்கிறார். உனக்கு விரோதமா நாங்க ஒண்ணும் செய்ய முடியாது. நேரம் வேற ஆகுது, என்னால சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லாம இருக்க முடியல. நேரம் ஆகுதுங்கிறவங்க அல்லையிலேயே சொல்லுங்க. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையை உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோட அனுப்பியது போல நீரும் எங்களுக்கு எந்த தீங்கும் செய்யாதபடி உம்மோடே உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தேசம் நம்மளை பார்த்து சொல்லணும், நாம சிறுபான்மையினர் மதம் மாத்திரவங்கன்னு சொல்லக்கூடாது. இவங்களோட இவங்க ஆராதிக்கிற இந்த ஜனத்தோட கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி இருந்தா நீங்க விருத்தி அடைவீர்கள். கவனிங்க, என்ன பண்ணாவே? கர்த்தர் சத்தத்தை கேட்டான். சொல்லுங்க, அபிமெலேக்கு எப்பங்க வந்தான்? அபிமெலேக்கு எப்ப வந்தான்? கர்த்தருடைய சத்தத்தை ஈசாக்கு கேட்டதற்கு பிறகு. ஈசாக்கு அங்க ஒரு பலிபீடம் கட்டி கர்த்தரை ஆராதித்ததுக்கு பிறகு, கர்த்தரை சார்ந்து கொண்டதுக்கு பிறகு என்ன பண்றாங்க? அபிமெலேக்கு வந்து உடன்படிக்கை செய்து கொண்டு போகிறான். ஆமென். அந்த இது முடிச்சிட்டீங்களா? யோவான் வச்சிருக்கீங்களாம்மா? படிங்கம்மா, சீக்கிரம் படிச்சிருங்கம்மா. எங்கேன்னு தெரியலங்கிறீங்களா? அப்போ யோவான் 6ங்க சார். யோவான் 6 45. அதுவா? நான் மறந்துட்டேன். படிங்க. எல்லாரும் தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று தீர்க்கதரிசிகளின் ஆகமத்திலே எழுதியிருக்கிறதே. ஆகையால் பிதாவினிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்ளுகிறவன் எவனும் என்னிடத்தில் வருகிறான். நமக்கு என்ன இருதயம் வேணும்?
கற்றுக்கொள்கிறோம். நீதிமொழிகள் 13:18 சீக்கிரம் முடிச்சிடலாம். நீதிமொழிகள் 13:18. புத்திமதிகளை தள்ளுகிறவன், இதை சொல்ல வந்ததும் எவ்வளவு பேசிக்கிட்டு இருந்தேன். புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் லட்சியையும் அடைவான். கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ கனமடைவான். கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ கனமடைவான். என்ன அடைவீங்க? கணம். அப்ப உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. வேணுமா வேண்டாமா? வேணும் சார். கவனிப்பீங்களா கவனிக்க மாட்டீங்களா? கவனிப்போம். புத்தி வேணுமா வேண்டாமா? வேணும். ஆண்டோட சமூகத்தை அனுப்பிச்சு நில்லுங்க, ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை கனம் பண்ண விரும்புகிறார். எதிரிகளை உங்களோடு சரணடைய பண்ண விரும்புகிறார். உங்கள் சத்துருக்களுடைய வஞ்சகங்களையும் சூழ்ச்சிகளையும் மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதுக்கு செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? உனக்கு புத்தி வேணும், புத்தி வேணும். ஆண்டோட சமூகத்தில் போய் கற்றுக்கொள்ளணும், ஆண்டோடைய பாதத்தில் போய் கற்றுக்கொள்ளணும். உட்காரணும், மணிக்கணக்காக உட்காரணும். எங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, எங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. நீ பலன் இருந்தாலும் ஆசீர்வதிப்பீங்க, பலன் இல்லாதவனுக்கு உதவி செய்வீங்க. உமக்கு உதவி செய்கிறது லேசான காரியம். ஆனால் எங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலப்பா, எங்களுக்கு சொல்லித்தாங்கப்பான்னு சொன்னபோது கர்த்தர் அவங்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார், வெற்றியை கொடுத்தார், மேன்மையை கொடுத்தார், உயர்வை கொடுத்தார். அந்த கர்த்தர் உங்கள் கூட இன்னைக்கு இருக்கிறார். அந்த கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அந்த கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். அந்த தேவன் உங்கள் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி. எங்களோடு பேசின எல்லா வார்த்தைகளையும் நாங்கள் மறுபடியும் ஆராய்ந்து பார்க்க, ஆண்டவரை தியானித்து பார்க்க, எதிலெல்லாம் நாங்கள் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோமோ அதிலெல்லாம் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவரை எங்களை சரி பண்ணி கொள்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இதை கேட்டுட்டு அப்படியே நாங்கள் விட்டுட்டு மறுபடியும் எங்கள் சுய புத்தியின் மேலே நாங்கள் நடக்காதபடிக்கு, எங்கள் சுய புத்தியின் மேலே நாங்கள் நடக்காதபடிக்கு, ஆமென் ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் அமரக்கூடிய கிருபை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. நீர் எங்களுக்கு சொல்லித்தாரும், நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும், நீர் எங்களுக்கு போதியும் என்று சொல்லி ஆண்டவரே நேரத்தை உம்முடைய சமூகத்தில் செலவிடுவதற்கு தேவனே எங்களுக்கு உதவி செய்யும். நான் சொல்றேன், எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இதெல்லாம் மாறாது. அப்படிங்கிறது எல்லாம் மாற்ற முடியும், மாற்ற முடியும். நீங்கள் மாறும்போது, நீங்கள் மாற்றுறத முயற்சி பண்ணுறதை விட்டுட்டு ஆண்டவரே நான் என்ன செய்யணும்ப்பா, நான் என்ன பண்ணணும்ப்பா, உம்முடைய வார்த்தையில் தான் விடுதலை, உம்முடைய வார்த்தையில் தான் மேன்மை, உம்முடைய வார்த்தையில் தான் வெற்றி என்று சொல்லி நீங்கள் அவர் சமூகத்திலே நீங்கள் காத்திருப்பீர்களானால் கர்த்தர் உங்களோடு பேசுவார், வார்த்தை உங்களுக்கு தருவார். அந்த வார்த்தை உங்களை வாழ வைக்கும், வார்த்தை வாழ வைக்கும். ஹல்லேலூயா. எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, எங்களோடு நீர் பேசின இடைப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் எல்லாருமே கடிந்து கொள்ளுதலை விரும்புகிற பிள்ளைகளாய், புத்திமதியை விரும்புகிற பிள்ளைகளாய், தகப்பனே உம்முடைய பாதத்தில் அமருகிற பிள்ளைகளாய் ஆண்டவரை நாங்கள் வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய கரத்தில் நாங்கள் தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டு கொள்ளும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.
என் முழுவதுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே. நம்முடைய பிதாவாக தேவனுடைய அன்பு, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை, பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்துதல், சிநேகம் நம் அனைவரோடும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமே. ஆமே.